Question number 6. Find the middle terms of an AP. Middle terms are within bracket given S. So middle term or middle terms of an AP 9, 15, 21, 27, etc. 183. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சீக்வன்ஸோட ஏபியோட மிடில் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 5 டேர்ம்ஸ் இருந்தால் அதில் மிடில் டேர்ம் 1 தான் இருக்கும். 4 டேர்ம்ஸ் எடுத்தோன்னா மிடில் டேர்ம் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ 5 டேர்ம்ஸ்னால் இப்போ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் ஒன்லி 1 மிடில் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் 2 டேர்ம்ஸ் ஆஸ் மிடில் டேர்மாக ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம அந்த 2 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். சரி, அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். டோட்டலாக இதில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. Lங்கிறது என்ன சொன்னோம்? அந்த லாஸ்ட் டேர்ம்ங்கிறது கடைசியில் இருக்கிறது தான் L. L ஈக்குவல் டு 183. And A is known as first term. முதல்ல இருக்கிறது தான் first term. அப்போ A equal to 9. அடுத்து D is nothing but difference எப்படி கண்டுபிடிக்கிறோம்? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணிக்கலாம். T2 மைனஸ் T1. இப்போ 15 மைனஸ் 9 எவ்வளோ கிடைக்குமா? 15 மைனஸ் 9 equal to 6. ஆர் T3 மைனஸ் T2 ஆர் T4 மைனஸ் T3 நம்ம எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். D equal to 6 கிடைச்சிருக்கு. இப்போ we have found D equal to 6. Okay, substituting all these values. What are the values here? L, A and D. Substituting all these three values in this formula, we will get number of terms. எவ்வளோ number of terms இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். Therefore, the number of terms n equal to L minus A. Lங்கிறது last term 183 minus Aங்கிறது 9 divided by D. Dனா common difference எவ்வளோ வந்துச்சு? 6 plus 1. இப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 6ஆல் டிவைட் பண்ணோம். தென் வி ஷுட் ஆட் வித் 1. இப்போ இது என்ன பாருங்க, 183ல் 9 மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 174 வருங்களா? 174 டிவைடட் பை 6 ப்ளஸ் 1. 174 டிவைடட் பை 6னாக்க இதில் எவ்வளோ டைம் வரும்? 6 வந்து 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது? 2 டைம்ஸ் 12 போச்சு. பேலன்ஸ் 5 54 எவ்வளோ? 9 டைம்ஸ் ப்ளஸ் 1. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோ வருது பாருங்கள்? 29 ப்ளஸ் 1 எவ்வளோ? 30. அப்போ தேர் ஆர் 30 டேர்ம்ஸ் இந்த ஏபியில் இருக்குது. அப்போ தேர் ஆர் 30 டேர்ம்ஸ். வி ஹவ் ஃபவுண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த கிவன் ஏபி இஸ் 30. மொத்தமாக எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? 30 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 4 டேர்ம்ஸ்ன்னு சொன்னோம்னா அதில் 2 டேர்ம்ஸ் வந்து என்னாகும்? மிடில் இருக்க 2 வந்து மிடில் டேர்ம் ஆக்ட் ஆகும். இப்போ நம்மள்ட்டையும் மிடில் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 2 டேர்ம் மிடில் டேர்மாக இருக்க போகுது. எதெல்லாம் இப்போ மிடில் டேர்மாக இருக்கும் அப்படின்னாக்க மொத்தமாக 30 டேர்ம்ஸ் இருக்குது. அதில் மிடில் டேர்ம் எதுன்னு பார்க்குறதுக்கு நமக்கு தேர் ஆர் 2 மிடில் டேர்ம்ஸ். n ஈவனாக இருந்துச்சுன்னா 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். தே ஆர் இப்போ n இஸ் ஈவன் வந்திருக்கு. n ஈவனாக இருந்தால் மிடில் டேர்ம்ஸ் என்னென்னவா இருக்கும்? n இஸ் ஈவன், த மிடில் டேர்ம்ஸ் ஆர் n இஸ் ஈவன்னா த மிடில் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்? மிடில் டேர்ம்ஸ் ஆர் it is even when n is even, therefore the middle terms are tn by 2 tn by 2 plus 1. இது ரெண்டு தான் அதோட middle terms இருக்கும். அப்போ tn by 2 னா என்னது பாருங்க? tn by 2 னா 30 by 2. அப்போ என்ன? t15 அடுத்து 15க்கு நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? n by 2 plus 1 t16. இது ரெண்டு தான் நம்மளோட middle terms. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கண்டுபிடிக்கணும். t15 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? a plus என்ன கிடைக்கும் உங்களுக்கு? n minus 1 ஜென்ரல் ஃபார்முலா என்ன எழுதிக்கோங்க. என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரைட் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் n term to find the term of a given AP. Tn equal to a plus n minus 1 into d. Substituting 15, t15 equal to a plus 15 minus 1 கிடைக்கும் 14d. அப்போ a and d சப்ஸ்டிட் பண்ணுங்க. a is first term 9 plus 14 into d. d is 6. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 plus 14 into 6 பார்த்தீங்கன்னா கிடைக்கும் 84. Adding these two results we will get 93. அப்போது ஃபர்ஸ்ட் மிடில் டேர்ம் வந்து 15. அப்போ இன்னொரு மிடில் டேர்ம் இருக்குது, தட் இஸ் tn by 2 plus 1. இப்போ tn by 2 plus 1 equal to
t n by 2 na 15 t n by 2 16 t 16 equal to a plus இங்க 14d னா இங்க கிடைக்கும் 16 வரப்ப 15d ஏன்னா லாஸ்ட்லயே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலயே சொல்லிருப்போம் இங்க 16 வந்தா இங்க 1 கம்மியாயி d கூட மல்டிப்ளை ஆகும் அப்ப a plus 15d இப்ப a and d சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க a is எவ்வளவு இருக்கு a is 9 plus 15 into d அப்ப 15 into 6 90 வந்துரும் அப்போ 9 plus 90 that is equal to 99 therefore there are two middle terms they are 93 and 99 அப்ப இந்த சீக்வென்ஸ்ல AP ல 99 93 99 தான் ரெண்டு middle term ஆக்ட் ஆகுது therefore middle terms என்னென்ன middle terms are 93, 99 இந்த ரெண்டும் இந்த AP யோட middle terms இருக்கு இங்க என்ன பண்றோம் t15 கண்டுபிடிக்க a plus 14d a வந்து 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் then 14 into d வேல்யூ கண்டுபிடிக்க 6 எடுத்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 14 into 6 எவ்வளவு வருது 84 அப்ப 9 plus 84 93 that is the first middle term இப்போ நம்ம என்ன next middle term னா tn by 2 plus 1 that is equal to t16 n by 2 னா 15 15 plus 1 16 இப்போ a plus t16 ஃபார்முலா a plus n minus 1 d போட்டா என்ன கிடைக்கும் a plus 15d ன்னு கிடைக்கும் அப்ப a plus 15 into d ஓட வேல்யூ 6 15 6 are 90 அப்ப 90 plus 9 99 அப்ப இது ஒரு middle term there are two middle terms one is 93 another one is 99 question number 7 given if 9 times 9th term is equal to 15 times 15th term 9 times 9th term na t9 equal to 15 times 15th term na t15 ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க 9 times 9th term ஓட வேல்யூ 15 times t15 ஓட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுனா show that 6 times 24th term is 0 என்ன சொல்லணும் 6 times to prove or to show that 6 times na 6 into 20 6 times 24th term t24 equal to 0 6 times t24th value வந்து 0 ன்னு நம்ம சொல்லணும் புரியுதுங்களா 6 times 24th term is 0 9 times t29 equal to 15 times t15 to prove that 6 times t24 equal to 0 இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணா இந்த டேர்மோட வேல்யூ 0 ஆ இருக்குன்னு சொல்லலாம் ஓகே இத நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணலாம் tn ஃபார்முலா என்ன tn equal to a plus n minus 1 into d இங்க டேர்ம் வந்தாவே tn ஃபார்முலா எழுதிக்கணும் nth டேர்ம் ஃபார்முலா இப்போ t9 என்ன கிடைக்கும் 9 into t9 என்ன கிடைக்கும் 9 minus 1 8d அப்ப a plus 8d இந்த t9 ஈக்குவலா இங்க 9 எடுத்து இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம் n க்கு அப்ப 9 minus 1 8d ன்னு வந்துருச்சு அப்ப இந்த 9 அப்படியே இருக்கு similar to that 15 அப்படியே இருக்கும் இந்த t15 என்ன ஆகும் a plus 15 minus 1 14d a plus 14d ன்னு கிடைச்சிரும் இது நம்ம 9 a plus 8d க்கும் 15 a plus 14d க்கும் மல்டிப்ளை பண்றோம் 9a plus 72d equal to 15 multiply பண்ணா 15a plus 210d okay இப்போ grouping one side 15 அதிகமா இருக்குல அதனால ரைட் சைடு கொண்டு போறோம் 15a minus 9a then plus 210d minus 72d இப்போ என்ன பண்றோம் ரைட் சைடு கொண்டு போய்ட்ட எல்லா டேர்மையும் அப்ப equal to 0 simplifying these two 15 minus 9 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 6a plus 210 minus 72 210 ல 72 போச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 28 plus 128 138 equal to 38d equal to 0 138d equal to 0 okay now taking 6 as common dividing taking 6 as common 6 into this is equal to 6a plus 6 times 23 into d equal to 0 now taking 6 as common 6 into 6 common எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் a plus இங்க 6 வெளியில வந்தாச்சு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 23d equal to 0 keeping 6 as same 6 அப்படியே வச்சிட்டோம் a plus 23d is nothing but பாருங்களேன் t24 equal to a plus 24 minus 1 into d ன்னு வரும் அப்ப t24 equal to a plus 23d அப்ப இந்த இடத்துல a plus 23d க்கு பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் t24 பண்ணலாம் அப்போ 6 into t24 equal to 0 அப்ப நம்ம எடுத்த ஆன்சர் என்ன given ஆன்சர் எடுத்தோம் given 9t9 equal to 15t15 9 times t9 15 times t15 க்கு ஈக்குவலா இருந்துச்சு நம்ம ப்ரூவ் பண்ற ஆன்சர் என்ன வந்திருக்கு following that
6t4 equal to 0. This means that 6 times 24th term equal to 0. Therefore 6 times 24th term 6 times 24th term equal to 0. Hence the result. நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். Question number 8 பார்க்குறேங்க. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP. இந்த மூணு டேர்ம் AP இருந்துச்சுன்னா we need to find the value of k ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ last class I have given some formula. If any three terms are in AP, if A, B, C are in AP, three terms forms an AP நாக்க the middle term B is equal to A plus C by 2. middle இருக்கிற value B எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ரெண்டு டேர்மோட ஆவரேஜுக்கு. ஆவரேஜ் மீன்ஸ் A plus C divided by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ given these three terms are forms an AP. அப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். 2B equal to A plus C ன்னு நம்ம எழுதிக்கலாம். Therefore twice the middle term will be equal to product of these two terms. அவ்வளோதான். இங்கே Bக்கு பதிலா என்ன இருக்குது? 18 minus k இருக்குது. அப்போ இங்கே எழுதணும் if given ஆன்சரில் எழுதணும் given 3 plus k 18 minus k 5k plus 1 forms an AP. அவங்களே APயை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. Therefore twice B, 2 times B na 2 into 18 minus k will be equal to A plus C. A plus B na ரெண்டோட sum 3 plus k plus 5k plus 1. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 36 minus 2k. மல்டிப்ளை பண்ணுற ரெண்டு டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணும். அப்போ 36 minus 2k equal to இங்கே 3 plus 1 என்ன 4 plus k plus 5k 6k. இப்போ கேலாம் ஒரு குரூப் பண்ணுங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு கொண்டு வாங்க. அப்போ 36 the plus 4 இந்த லெஃப்ட் சைட் minus 4 6k இருக்குது. இந்த minus 2k எங்கே போகிற அடையும் 6k plus 2k ன்னு ஃபார்ம் ஆகும். இப்போ minus subtract this one and we will get 32 equal to adding these two 6k plus 2k 8k. இப்போ k வேல்யூ வேணும். k equal to 32 divided by 8. அப்போ 4 times வருது. Therefore k equal to 4. k equal to 4. இப்போ 3 terms are in AP ன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணோம்? if ABC are AP, மூணு term ABC ன்னு எடுத்து அது AP ல இருந்தா 2 times middle term, இதை 2 time 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் இந்த ரெண்டோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். A plus Cக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே மிடில் இருக்கிறது என்ன? 18 minus k multiply by 2. But 2 times 18 minus k will be equal to sum of these two terms 3 plus k plus 5k plus 1. இப்போ என்ன பண்ணுறோம்? 2 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை இன்சைட் 2 மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 36 minus 2k. இங்கே ரெஸ்பெக்டிவ் டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறோம். k கூட ஆட் பண்ணால் 6k, 3 plus 1 கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் 4. இப்போ 6k plus 4 equal to 36 minus 2k இருக்குது. இப்போ நம்பர்லாம் ஒரு குரூப் பண்ணுங்க. 36 minus 4 இந்த கேலாம் ஒரு கொண்டு வாங்க. 6k plus 2k. 6k plus 2k 8k equal to 32 வருது. அப்போ divided by 8 k equal to 4. Therefore these three are in AP. K follows 4. Very simple. Question number 9. Find xy and z. xy and z. Given that x, 10, y, 24, z are in AP. இந்த 5 terms APயை ஃபாலோ பண்ணுறப்போ XYZ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 terms எடுப்போம். ஆல்ரெடி we have formula learned A, B, C are in AP. ஒரு 3 terms APயை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இந்த மிடில் டேர்மோட ஆன்சர் 2B equal to A plus C. இந்த A, C ஆட் பண்ணி வர ஆன்சர் இந்த 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். or B equal to A plus C divided by 2 ன்னு சொல்றோம். B equal to A plus C by 2 ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ரைட், இப்போ நான் இந்த ஃபார்முலாவை ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறேன். அப்போ மிடில் டேர்ம் if x 10 y are in AP. இப்போ எல்லா டேர்முமே ஏபினா அந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மும் ஏபியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா படி என்ன ஆகும் உங்களுக்கு? 2B, இது என்னது? இதில் இது A, இது B, இது C. இப்போ 2B means 2 into 10 equal to A plus C. ஃபஸ்ட் லாஸ்ட் ஆட் பண்ணும். x plus yக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ x plus y equal to 2 into 10 20. let it be equation number 1 வச்சுப்போம். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் 3 terms எடுக்கிறோம். அப்போ y, 24, z are in AP. ஓகே, now என்ன பண்ண பாருங்க.
ரெண்டையும் இதே போல தான் இங்கே 2 times 24 2 times 24 equal to y plus z ன்னு கிடைக்குது 2 times 24 equal to y plus z அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு 48 equal to y plus z this is equation number 2 ன்னு வச்சுக்கலாம் இந்த மிடில் இருக்க டேர்ம்ஸ் எடுங்க 1 2 3 10 y z are in AP அப்போ என்ன கண்டிஷன் வரும் நமக்கு 10y 24 சாரி 10y 24 are in AP நாக்க மிடில் இருக்க 2 times y equal to 10 plus 24 இருக்கும் இப்போ 2y equal to 34 which implies y equal to 34 by 2 எவ்வளோ வரும் 17 இப்போ yக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அந்த y இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் z கிடைக்கும் அதே y 1ல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு x வேல்யூ கிடைக்கும் therefore 1 implies yக்கு போல சப்ஸ்டிட் பண்ணுறோம் என்ன கிடைக்கும் பாருங்க x plus 17 equal to 20 அப்போ x is equal to 20 minus 17 equal to 3 அப்போ therefore x is equal to 3 அடுத்து என்ன பண்ணுறோம் 2ல சப்ஸ்டிட் பண்ணுறோம் 2 implies 2ல எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் y வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் 48 equal to y plus z 17 plus z மைனஸ் பண்ணுங்க 48 minus 17 equal to z மைனஸ் பண்ண கிடைக்குமா 1 31 வருதா 31 equal to z அப்போ therefore the values of x, y, z are x is equal to 3 y equal to 17 and z equal to 31 அவ்வளோதான் இந்த 3 values தான் x, y, z வந்து ஃபாலோ பண்ணும் x is equal to 3 y equal to 17 z equal to 31 you can check your answers உங்களோட ஆன்சர் நீங்களே செக் பண்ணலாம் இந்த xy z எல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும் 7 தான் டிஃபரன்ஸாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம் Question number 10 what is given here in a theatre there are 20 seats in the front row and 30 rows were allotted each successive row contains 2 additional seats than its front row how many seats are there in the last row actually என்ன சொல்லிருக்காங்கனா first rowல 20 seats இருக்கு இத first row வச்சுக்கலாம் there are 20 seats next consecutive rowsல என்ன பண்றாங்க 2 seats வந்து ஆட் பண்றாங்க அப்ப இதுல 22 இருக்கும் நெக்ஸ்ட்ல எவ்வளவு ஆகுது இன்னொரு 2 ஆட் பண்ணாங்கன்னா 24 நெக்ஸ்ட் ரோல என்ன ஆகுது 26 இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போறாங்க டோட்டலா எவ்வளவு நமக்கு ரோஸ் இருக்கு டோட்டலா 30 ரோஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்போ how many seats are there in the last rowல எவ்வளவு seats இருக்குன்னு கேட்டிருக்காங்க இப்படி போயிட்டே இருக்கறப்போ the last rowல எவ்வளவு seats இருக்கும் நல்லா பாருங்க suppose this is taken as t1 another one is t2 this one is t3 this one is t4 அப்ப etc last rowங்கிறது 30th row அப்ப t30 ங்கிறது என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க t30 ங்கிறது என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேர்ம் 20 நம்பர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ரோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கலாம் அடுத்து செகண்ட் வரப்போ 2 சீட்ஸ் ஆட் ஆகுது அப்போ டேர்ம் 2ல பாத்தீங்கன்னா 2 ஆட் ஆயிருக்கு அப்போ 22 டேர்ம் 3 போறப்போ இன்னொரு 2 ஆட் ஆகும் அப்போ 24 அப்படி போறப்போ டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் 4 இருக்குது அப்போ டேர்ம் 30 வரப்போ எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ from this we can infer that first term a ங்கிறது first rowல இருக்கிற seat first term a equal to a that is equal to number of seats in the first row that is a equal to 20 அடுத்து எவ்வளவு ஆட் ஆயிட்டு போகுது 2 seats ஆட் பண்ணிட்டே போறாங்க that is equally added to every front row அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு that is the common difference அப்ப common difference is equal to common difference d equal to t2 minus t1 22 minus 20 equal to 2 அல்ல டைரக்டா you can write it as 2 எழுதலாம் ஏனா 2 rows வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு தெரியும் நமக்கு அப்ப d equal to 2 அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் t30 30th term கண்டுபிடிச்சனா அதான் 30th rowல இருக்கிற number of seats அப்ப tn equal to a plus n minus 1 into d general term or nth term of a ap அப்ப t n equal to எவ்வளவு 30 தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்ப n equal to 30 is given
we need to find T30. 30th ரோல எவ்வளோ இருக்குன்னா T30 கண்டுபிடிக்கணும். That is equal to A plus 30 minus 1, 29D, which is equal to A is 20 plus 29 into D value is 2, equal to 20 plus 29 into 2, 58. Adding these two, 78. Therefore, in the 30th row, there are 78 seats will be available. அப்போ 30th row 70 seats இருக்கு. First row 20 இருக்கு. 2 ஆட் பண்ணிட்டே போகிறோம் சீட்ஸை. அப்போ 30th row எவ்வளோ இருக்குனாக்க 20ல் ஆரம்பிச்சது லாஸ்ட்டில் 30th row 78 நம்பர்ஸில் முடிஞ்சிருக்கும். அப்போ there are 78 seats in the last row நம்ம தெரிஞ்சுக்கலாம். Question number 11. These type of questions are very important for 5 mark. இந்த மாதிரி questions வந்து 5 மார்க்குக்கு very important, கேட்டுட்டே இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. The sum of 3 consecutive terms of AP is 27. என்ன சொல்லிக்கங்க? Sum of 3 consecutive terms of an AP. தொடர்ச்சியாக இருக்கிற APயில் இருக்கிற தொடர்ச்சியாக வர 3 terms எடுத்து ஆட் பண்ணுறாங்க. அதோட sum value கொடுத்துருக்காங்க. Sum of 3 consecutive terms of an AP equal to 27. consecutive அடுத்தடுத்து வர 3 டேர்ம் எடுக்கிறாங்க, தொடர்ச்சியாக வர 3 டேர்ம் எடுத்து சம் பண்ணுறாங்க. ஒரு ஆன்சர் 27 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. the second information given is their product is, அந்த 3 டேர்ம் எடுத்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த 3 consecutive terms, அதோட ப்ராடக்ட் their product, அந்த எந்த 3 டேர்ம் எடுத்து ஆட் பண்ணாங்களோ அந்த மூணையும் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. their product is given as, their product is equal to 288 னு கொடுத்துருக்காங்க. we need to find the 3 terms. அந்த 3 termsங்கிறது என்ன டேர்மாக இருந்தால் கன்சிக்யூட்டிவாக வர 3 terms, அதை ஆட் பண்ணால் 27 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 288 வரணும். அப்போ அந்த 3 terms என்ன டேர்ம்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக ஐ ஹவ் given a formula in the last session. என்ன சொல்லியிருக்கேன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் 3 terms நம்ம எடுக்கிறப்போ for our convenience we should take it as a minus d a plus d. இப்படி எடுத்தால் நம்ம சம்ம சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போலாம் 3 termsனு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்போலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ let 3 terms be 3 terms of an AP B நம்மளாம் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? a minus d, a plus d. அந்த 3 terms என்னன்னு தெரியாது, but our convenience we are taking it as a minus d, a plus d ன்னு எடுத்துட்டோம். ஓகே, by the condition sum of these 3 will be equal to 27. அப்போ இது மூணையும் ஆட் பண்ணால் 27 given. அவங்களே கொடுத்துருக்காங்க sum எவ்வளோன்னு, sum equal to 27. அப்போ இது மூணையும் சம் பண்ணுங்க. a minus d plus a plus a plus d equal to 27. இந்த minus d plus d cancel ஆகிடும். அப்போ ஆட் பண்ணுங்க a plus a plus a, 3a equal to 27. இப்போ 3 ஆல் டிவைட் பண்ணுங்க, a equal to 27 divided by 3 equal to 9. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன நமக்கு கிடச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் டேர்ம் a equal to எவ்வளோவா இருக்குது, 9 இருக்குது. ரைட், we need to find d. d தெரிஞ்சால் தான் நம்ம அந்த டேர்மை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அவங்க இன்னும் ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் they have given. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, their product. அந்த 3 termsையும் ப்ராடக்ட் பண்ணால் the answer will be equal to 288 னு சொல்லியிருக்காங்க. given product of their product is equal to 288. இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்க, இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ look at here, this is a minus d, this is a plus d. அப்போ a minus d into a plus d என்ன வரும், a plus b into a minus b is nothing but a square minus b square. Similarly a minus d into a plus d or a plus d into a minus d equal to a square minus d square. அப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ a square minus d square வந்துடும், into a வரும். இப்போ ப்ராடக்ட்னா என்ன வரணும், a minus d into a plus d equal to 288. இப்போ இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த a அப்படியே வச்சுட்டேன், a into multiplying these two, a square minus d square equal to 288. இப்போ ஏக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன கண்டுபிடிச்சோம், ஏக்கு 9, substituting 9 here, 9 into 9 square 81 minus d square equal to 288.
அப்போ 81 minus d square equal to 288 divided by 9. இந்த 9 கொண்டு போய் டிவைட் ஆகும், மல்டிப்ளைல இருக்குது, இந்த 9 அங்கே போய் டிவைட் ஆகும். அப்போ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 288 divided by 9 பண்ணாக்க after dividing we will get 27 எவ்வளோ டைம் வரும்? 3 times 27 balance 1 18 அப்போ 2 times. There are 32 times by 9. 81 minus d square equal to 32. இப்போ என்ன பண்ணோம்? இந்த d square சேஞ்ச் பண்ணோம், 32 லெஃப்டில் கொண்டு வந்தோம். 81 minus 32 equal to plus d square வந்துடும். அப்போ 81 minus 32 போடுங்க. இங்கே d square இருக்கிறனால it will be a square நம்பராக இருக்கணும். அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? இங்கே வந்து 81 minus 32 போடுங்க. 81 minus 32னா 11 அப்படின்னா கிடைக்கும் உங்களுக்கு 9 கிடைக்குமா? சரி 9. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 7 3 போச்சுனால 49. அப்போ 49 equal to d square கிடைக்கும். 49 equal to d square. அப்போ taking square root on both sides என்ன கிடைக்கும் உங்களுக்கு? d equal to plus or minus 7. எங்கெல்லாம் ரூட் எடுக்கிறோமோ அங்கெல்லாம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? There are two values. Power 2 இருக்கிறனால there are two values for d. One is plus, another one is minus. But d க்கு நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து plus 7, இன்னொன்று வந்து minus 7. Now we found a and d. There are two values for d, only one value for a. Taking a as 9 and d equal to 7, we will form a one group of numbers, three numbers, one set of numbers. And taking a equal to 9, d equal to minus 7, we will get another set of numbers, another set of three numbers. Now substituting here, when a equal to 9 and d equal to plus 7, substituting in it, a minus d. 9 minus 7 is 2, and a means 9, and a plus d, 9 plus 7 is 16. This is one set of numbers. When we add these three, we will get 27. Here 9, 11, 27. And multiply these three, we will get 288. And another set of numbers, when we substitute a equal to 9 and d equal to minus 7 in these three. Now a minus d means 9 minus of minus 1 is 16, and a means 9, and a plus d means 9 minus 7 is 2. Listen here, this is increasing order, the another one is in decreasing order. So there are two set of values we will get. They are, when we add them, we will get 27. When we multiply them, we will get 288. The numbers are 2, 9, 16 or 16, 9, 2. It is very, very important 5 mark. Keep it in your mind. Question number 12. The ratio of 6th and 8th terms of an AP is 7:9 is given. Ratio of given, the ratio of 6th and 8th term of an AP. 6th and 8th term of an AP is given 7:9. Given 7:9. That is T6 is to T8 equal to 7:9. And then one other information is given. Find the ratio of 9th term to 13th term. We need to find ratio of the ratio of 9th term to 13th term. That is T9 is to T13. We need to find the ratio of T9 is to T13. Listen carefully here. T6 is to T8 means T6 divided by T8. That is equal to 7/9. We have a nth term formula Tn equal to a plus n minus 1 into d. Tn oda formula என்ன நமக்கு nth term கண்டுபிடிக்கிறதுக்கு Tn equal to a plus n minus 1 into d. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். T6 அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? a plus 5d divided by T8 means a plus 7d equal to 7/9 கிடைச்சிருக்கு. Just multiply, cross multiply these two terms. Now 9 into a plus 5d equal to 7 into a plus 7d. Multiply inside. 9a plus 45d will be equal to 7a plus 49d. Look at here.
which implies grouping A one side and D the other side. 9A minus 7A equal to 49D minus 45D. 9A minus 7A is equal to 2A, that is equal to 49 minus 45 is 4D. We have done one result in which 2A equal to 4D. When T6 is to T8 equal to 7 is to 9, we have received 2A equal to 4D. Now we need to find the ratio of T9 is to T13. Look at here, T9 is to T13 will be equal to T9 divided by T13. T9 means it is A plus 8D divided by T13 means it is A plus 12D by use of the formula, above formula. T9 என்ன வருமா A plus 9 minus 1 8D வரும். T13 என்ன வரும் A plus 13 minus 1 12D கிடைக்கும். இங்கே என்ன கிடைச்சிச்சு, T6 T8க்கு ரேஷியோ வந்து 7:9 கொடுத்துருக்காங்க. அப்போ T6 by T8ங்கிறது 7/9 ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக இங்கே மாற்றிருக்கோம். இங்கே T6க்கு என்ன பண்ணுறோம், A plus 5D இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எண்ணுக்கு 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 5D வரும். நியூமரேட்டர் A plus 5D. டினாமினேட்டர் பாருங்கள் A plus 8க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 8 minus 7D கிடைக்கும், ஈக்குவல் டு 7/9. ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த சிம்பிளிஃபை பண்ணுறோம். கிராஸ் பண்ணால் 9A plus 45D equal to 7A plus 49D. இப்போ குரூப்பிங் ஒன் சைடு A and D அதர் சைட். அப்போ 9A minus 7A 2A plus equal to 4D கிடச்சிருக்கு. ரைட், இப்போ இந்த ரேஷியோக்கு வருவோம். டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் T9 is to T13 கண்டுபிடிக்கணும். அப்போ T9 is to T13 is nothing but T9 by T13. அப்போ T9 அடைய A plus 8D. T13 by the above formula A plus 12D. Look at here, 4D னா 2A வருது. அப்போ இங்கே 8D இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 4D equal to 2A, multiplying 2 both sides, 4A equal to 8D வந்துடும். அப்போ A plus இந்த 8D எப்படி எழுதிக்கலாம், 2 times 4D எழுதுனா 8D divided by A plus இந்த 12D எப்படி எழுதிக்கலாம், 3 times 4D எழுதிக்கலாம். இப்போ இந்த 4Dக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 2Aவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குமா நமக்கு, T9 by T13 equal to A plus 2 into 4Dக்கு பதிலாக 2A சப்ஸ்டியூட் 2 into 2A divided by A plus 3 into 2A 3 into 2A. அப்போ equal to A plus 2 into 2A எவ்வளோ வருமா, 4A. 4A plus A எவ்வளோ வரும், நியூமரேட்டரில் 5A divided by கீழே 3 into 2 6A plus A எவ்வளோ 7A. இப்போ A கேன்சல் பண்ணிடலாம். அப்போ T9 is to T13 equal to 5 is to 7. T9 is to T13 எவ்வளோ இருக்குது, 5 is to 7 கம்ப்ளீட் ஆயிருக்கு. Question number 13. What is given here? In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. ஊட்டியில் வந்து மண்டே டு ஃப்ரைடே இருக்கிற டெம்பரேச்சர் எடுக்கிறாங்க, அது வந்து ஏபியாக இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. The sum of the temperature from Monday to Wednesday is 0 degree. மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் ஆட் பண்ணால் 0 degree Celsius. And the sum of the temperature from Wednesday to Friday, Wednesday to Friday இருக்கிறத ஆட் பண்ணுறாங்க, Wednesday, Thursday, Friday. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 degree centigrade இருக்குது. Then 18 degree centigrade. Then find the temperature on each of the 5 days. அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. There are 5 days அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஐ ஹவ் given formula to take 5 days for an AP. ஒரு ஏபியில் வந்து 5 days எடுத்தால் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்போம். தட் இஸ் தே ஆர் லெட் A minus 2D, A minus D, A plus D, A plus 2D. இப்போ 5 days வந்துட்டு புரியுதுங்களா. இல்லாட்டி இந்த 5 daysக்கு நம்ம எப்படி எடுக்கணும், ஏபியாக இருக்கிறப்ப A minus 2D 5 termsக்குள்ளே தான் எடுக்கணும். A minus 2D, A minus D, A plus D and A plus 2D are the temperatures of Ooty from Monday to Monday to Friday. Monday to Friday. இது AP தான் இருக்குது. They are in AP. Right, Monday to Friday கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தா நமக்கு ஃபஸ்ட்டு Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday ஓட நம்ம டெம்பரேச்சர் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு given Monday to Wednesday sum is equal to 0. Given
sum of temperatures from Monday to Wednesday equal to 0 is 0. Therefore, sum of these three equal to 0. Therefore, a minus 2d plus a minus d plus a equal to 0. Look at here. A plus a plus a, that is 3a, minus 2d minus d is minus 3d equal to 0. Let it be equation number 1. And another information is given. The sum of the temperature from Wednesday to Friday is 18 degrees centigrade. Sum of temperature from Wednesday to Friday is 18 degrees centigrade is given. So adding these three terms, therefore a plus d plus a plus 2d equal to 18 degree. So adding the left side, a plus a is 3a, d plus 2d is 3d equal to 18. Look at here, it has 3a minus 3d equal to 0, that is equation 1. From the second equation we have got 3a plus 3d equal to 18. Let it be equation number 2. Now adding these two values, the d and d get cancelled. The remaining is 6a equal to 18. So 1 plus 2 implies, add these two equations when adding, 3a plus 3a is 6k, which implies 6a minus 3d plus 3d get cancelled. 0 plus 18 equal to 18. Therefore a equal to 18 divided by 6, that is equal to 3. So the value of a equal to 3. Now substituting a equal to 3 in any one of the equation, in first equation we will get 3 into a, 3 into 3 minus 3d equal to 0. Now dividing it by 3, 3 minus d equal to 0, which implies 3 equal to d. I have divided by 3, 1 3 get cancelled here and another 3 here get cancelled. Remaining is 3 minus d equal to 0. Simplify it, will get d equal to 3. So now we need to find the temperature. We have got a and d, a equal to 3 and d is also 3. Substituting in this, we will get the temperatures of from Monday to Friday. So the Monday temperature is, for Monday, this is a minus 2d. A minus 2d means 3 minus 2 times d is 6, that is equal to minus 3 degrees Celsius. Then Tuesday, for Tuesday it is a minus d, that is 3, a is 3, d is 3, 3 minus 3 equal to 0 degree. For Monday, Tuesday, Wednesday, for Wednesday it is a, temperature is a, that is equal to 3 degree Celsius a. Then Thursday, it is for Thursday a plus d, a is 3, d is 3, 3 plus 3 equal to 6 degree centigrade. Next one, a plus 2d. For Friday, it is a plus 2d means a is 3, 2d means 2 times 3 6, so 3 plus 6 is equal to, here a plus a is 3, 2d means 2 times 3 is 6, so 3 plus 6 is equal to 9 degrees centigrade. Therefore the temperature from Monday to Friday is minus 3 degree, 0 degree, 3 degree, 6 degree, 9 degree centigrade. Now adding these three results, these are 5 results, we will get 9 plus 16, 9 plus 16, 9 plus 6, 15 plus 3, 18 degree. Therefore, the temperatures are, on Monday it is minus 3 degree, Tuesday it is 0 degree, and Wednesday is 3 degree, Thursday is 6 degree, and Friday is 9 degree. Therefore, the temperatures are from Monday to Friday are minus 3, 0, 3, 6, 9 degree centigrade. Question number 14. Given that Priya earned 15,000 in the first month, thereafter her salary increased by rupees 1,500 per year.
Her expenses are rupees 13,000 during the first year, and the expenses increases by rupees 900 per year. When the salary increased by 1,500 per year, her expenses also increases 900 per year is given. How long will it take for to save rupees 20,000 per month? How long will it take to save rupees 20,000 per month? Given salary for first year, and this is salary for second year. The first year salary is, that is the initial salary, that is 15,000 as given to her. This is salary, and her expenses during the first year is given as 13,000. So salary minus expense is savings. Her savings in the first year is 2,000. Her savings is 2,000 in the first year. Then second year they have increased rupees 1,500. So increased salary is 15,000 plus 1,500 is 16,500, because plus 1,500 increased with her salary. And the expenses is also added 900. Here 1,500 is added. During the same time, the expenses is added for 900 to her. So her new salary is, for second year salary is 16,500. For the second year, her expenses is 13,900. Then the savings is 16,500 minus 13,900, that is equal to 2,600 is her savings in the second year. If it continues, how long will it take? She has to save 20,000 per month is a given question. Now, then the constant amount is given increment. The 1,500 is added every year. Then the expenses is also added 900 to every year. So there is no change in the difference. When we add 1,500 in the salary, the expenses is also 900 added with this. So the difference is equally formed. Therefore, the yearly savings are 2,000 and 2,600. Then every year 1,500 added, 900 is subtracted. So every year in the savings 600 will be added. So 2,600 plus 600, 3,200, etc. Every year in the savings rupees 600 will be added. So this is forms an AP, because every term we are adding 600 only. So this is forms an AP. So it is an AP. Here A equal to 2,000 and D equal to the increasing amount. 600 is increased every year. So D equal to 600. How long will it take to save 20,000 per month? That means we should take it as the total value or L. So L equal to, we can take it as L, we need to find the N value. So etc. equal to 20,000, because we need to find when she save rupees 20,000 in a month. So this is taken as a last term. So N equal to L minus A by D plus 1, we have formula. In this substituting, N equal to L is 20,000. That is the amount which we need to save, minus A is 2,000, divided by D is the difference, 600, plus 1. Subtracting 20,000 minus 2,000 is 18,000, divided by 600, plus 1. Cancelling these two zeros, remaining is 180 by 6. 6 and 18 are 330 times, that is equal to 30 plus 1. So N equal to 31. So it takes to save 20,000 in a month for 31 years.
at the 31st year she can save rupees 20,000 in a month. It takes to 31 years to save the required amount of 20,000 in a month. Because கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1500 வந்து ஃபஸ்ட் இயர் சேலரி, ஃபஸ்ட் இயரில் எக்ஸ்பென்சஸ் வந்து 13,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறதா நமக்கு சேவிங்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். செகண்ட் இயரில் என்ன பண்ணுறாங்க 1500 சேலரியில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பட் எக்ஸ்பென்ஸில் 900 அதிகமாகுது. அப்போது 16,500 சேலரினா 13,900 எக்ஸ்பென்ஸாக இருக்குது. அது சப்ட்ராக்ட் பண்ணுறா கிடைக்கிறது சேவிங்ஸ் இந்த செகண்ட் இயர் 2,600. இதுக்கப்புறம் ஃபர்தராக பார்க்குற எவ்வரி இயர் பார்த்தீங்கன்னா 1,500 ஆட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்பென்ஸில் 1,900 வந்து ஆட் ஆகுது. அப்போ எவ்வரி இயர் சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் ஆகுது. இந்த சேம் 900 வந்து எக்ஸ்பென்ஸில் போயிட்டே இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து அதே தான் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட் இயரில் 2,000 செகண்ட் இயரில் என்னது 2,600 சேவ் ஆகுது. அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸு 600. இதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டும் 1,500 தான், எக்ஸ்பென்ஸும் 900 தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எவ்வளோ டிஃபர் ஆகிருக்கு 600. இந்த 600 தான் எவ்வரி இயர் என்ன ஆகிட்டு இருக்கும் ஆட் ஆகிட்டே போகும். அப்போது இந்த இயர்லி சேவிங்ஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு 2,000, அடுத்து 2,600, எவ்வரி இயர் இதுக்கப்புறம் என்ன இருக்கும் 600 ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போது 2,600 + 600 3,200 + 600 3,800 அப்படி போயிட்டே இருக்கும் எக்ஸட்ரா. 20,000 அது எப்போ ரீச் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும். அப்படியே அது ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ, செகண்ட் இயரில் 2,600 சேவ் பண்ண முடியுது, தேர்ட் இயரில் 3,200 சேவ் பண்ணுறாங்கன்னா அப்போ 20,000ங்கிற அமௌண்ட்டை எந்த இயரில் சேவ் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அப்படியே போகிறப்போ இதை வந்து லாஸ்ட் டேர்மாக நான் எடுத்துட்டேன். ஏன்னா அது டேர்மாக எடுத்துக்கேன். ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஃபஸ்ட் இயரோட சேவிங் ஃபஸ்ட் டேர்மு, செகண்ட் இயரோட சேவிங்கை செகண்ட் டேர்மு, தேர்ட் இயரோட சேவிங்கை தேர்ட் டேர்ம் எடுத்துட்டேன். அப்போ 20,000 வர்றது லாஸ்ட் டேர்மாக எடுத்துட்டேன். அப்போ இந்த நம்பர் ஆஃப் டேர்ம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n = L - A/D + 1. Lங்கிறது லாஸ்ட் டேர்ம் 20,000, மைனஸ் ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் 2,000, பை டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ் 600 இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டு ப்ளஸ் 1. இப்போ சிம்பிளி பண்ணால் 18,000 / 600 + 1. இப்போ கேன்சல் பண்ணால் 30 + 1 31. அப்போது 20,000 1 இயரில் அவங்க 31st இயர் வரைக்கும் இப்படி ஒர்க் பண்ணால் தான் 31st இயரில் தான் அவங்களால 1 மந்த்துக்கு 20,000 ருபீஸை சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே, now we have completed 2.5. இப்போ 2.5 எக்ஸசைஸை ஓவர். இப்போது ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோவும் பார்க்குறப்போ உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2ன்னு கொடுத்துருப்போம். இந்த ரெண்டும் சேர்த்து எக்ஸசைஸ் 2.5 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய எக்ஸாம்பிள்ஸில் டிஃபிகல்ட்டாக இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மூவ் பண்ணலாம். இந்த சாப்டரை பொறுத்தவரை சீக்வன்ஸ் சீரீஸில் இந்த ஏபிஜிபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனும் ஜாமெட்ரி ப்ராக்ரெஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக தேர் வில் பி a question in the போர்டு எக்ஸாம். அதுக்காக நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியானா அது ஏபியோ ஜிபியோ. இப்போ இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. அடுத்ததில் வந்தீங்கன்னா இதோட சம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு ஏபியை வந்து சம்ன்றது எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கண்டினியூஸாக வர இந்த 4 எக்ஸசைஸ் நீங்கள் தரவாக பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் அட்டனா 1 5 மார்க் கொஸ்டின் இன்வா போர்டு எக்ஸாம். அதனால் ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க இந்த எக்ஸசைஸை. இந்த எக்ஸசைஸ்லேருந்து வர நெக்ஸ்ட்டு 3 more எக்ஸசைஸ். அப்போ டோட்டலாக 4 எக்ஸசைஸ் இதுலேருந்து வரதை நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு 5 மார்க்கு ஷூராக போக முடியும். ஈவன் மேபி 2 5 மார்க்ஸ் கூட சான்சஸ் இருக்குது. பட் ஐ கேன் கேரண்டி 1 5 மார்க்.